அவங்க சிந்தனை என்பது ஒரு வகையான எலக்ட்ரிக் ஷாக் என்று நம்பிட்டு இருப்பாங்க. அப்படி ஜிருன்னு இருக்கணுங்க, கட்டி சொன்ன சுருன்னு ஏறணுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா ஓஷோ அப்படிதான் இருக்கிறார். நெடுங்காலம் நீங்க ஓஷோவை படித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அங்க போய் சேர்ந்துருவீங்க. ஓஷோவுடைய சிந்தனைகள் உங்களுக்கு என்ன விறுவிறுப்பை, மின் அதிர்ச்சியை, ஒரு துடிப்பை அளிக்குதோ அது எல்லா சிந்தனைகளையும் நீங்க எதிர்பார்ப்பீங்க. அதனாலதான் ஓஷோவில் தொடங்கக்கூடிய பலர் ஓஷோவை எழுதிய அழுத்தமான பெரிய நூல்கள், உதாரணமாக கீதை உரை, தம்மபத உரை போன்றவற்றை படித்திருக்க மாட்டாங்க. ஓஷோவுடைய உரைகளுடைய எளிமையான தொகுப்புகளாக நூல்களை தான் அவங்க அதிகம் படித்திருப்பாங்க. ஏனென்றால் இந்த சிந்தனை என்பது உங்களை விறுவிறுப்படைய வைக்க வேண்டியிருப்பதுதான். ஆனால் சிந்தனையில் பழக்கம் உள்ளவர்களுக்கு தெரியும், தத்துவவாதிகளை பயில்பவர்களுக்கு தெரியும், பெரும்பாலும் சிந்தனைகளுக்கு அந்த அம்சம் கிடையாது. சிந்தனையில ஒரு சுகம் இருக்கிறது. பிலோசோபியா என்கிறார், அதான் பிலாசபி. சோபியாவை மேல் அன்பு கொள்ளுதல், அறிவு தேவதையின் மேல் பற்றுக்கொள்ளுதல். பிலாசபியில் இருக்கக்கூடிய இன்பம் என்பது மின் அதிர்ச்சி பெற்று மூளை துடித்தெழக்கூடிய அனுபவம் அல்ல. அது ஒரு அனுபவம் தான், ஆனால் அது ஒரு தொடக்கம். ஆரம்ப நிலையில் அது இருக்கும். ஆனால் பின்னால் போகும்போது மிகச்சரியாக ஒன்று இன்னொன்றுடன் பொருத்த முடிவதை கண்டுகொள்வதின் பேரின்பம் தான் தத்துவத்துடைய இன்பம். பில்டிங் பிளாக்ஸை அடுக்கி ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய குழந்தை அடையக்கூடிய இன்பம். நீங்கள் மலைகளை அடுக்கி அதை அடைய முடியும் என்றால் அது தத்துவத்துடைய இன்பம். ஒரு விஷயம் நீங்க அப்சர்வ் பண்றீங்க, இன்னொரு விஷயத்தை அப்சர்வ் பண்றீங்க, இதிலிருந்து அதுக்கு நீங்க ஒரு தாவுதலை நிகழ்த்துறீங்க. அப்படி பல அப்சர்வேஷன்ஸ், அவை ஒன்று ஒரு மாய கணத்து இணைந்து ஒன்றை உங்களுக்கு அளிக்கின்றன, ஒரு டெரிவேஷன்ஸை கொடுக்கிறது, ஒரு தத்துவத்தை தங்கடைகிறது. எஸ், அதுதான் தத்துவத்துடைய இன்பம். அதில் ஒரு உழைப்பு இருக்கு, தொடர்ச்சியான கவனம் இருக்கு, தொடர்ந்து ஒன்றிலிருந்து ஊர்ந்து தவழ்ந்து செல்லக்கூடியது. ஒரு பெரும் தவிப்பு இருக்கு சமயங்களில். நீங்க அடுக்கி வைத்த 1000 ஒன்றே ஒன்று குறைவதனால் உருப்பெறாமல் இருக்கக்கூடிய தவிப்பு. நீங்க அறிந்த 1000 இன்னும் 5 அறிந்திருந்தால் முழுமையடையும். அந்த 5 அறிவதற்கு 50 வருடம் இருக்கலாம். அந்த தவிப்பு. சிந்தனை அப்படிப்பட்டது. தத்துவம் என்பது அப்படிதான். தத்துவம் என்பது எப்போதுமே அந்த மின் அதிர்ச்சி அளிக்க வேண்டியது. ஆனால் மின் அதிர்ச்சி அளிக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஓஷோ உருவாக்குறார். அது ஓஷோயிஸ்டுகளுடைய சிந்தனையுடைய பேட்டர்னா பெரும்பாலும் இருக்கிறத பார்க்கலாம். இரண்டாவதாக, நான் பார்த்த வரைக்கும் ஓஷோ சிந்தனையாளர் அத்தனை பேருமே அவருடைய எதிர்ப்பு சிந்தனையை தான் தங்களுடைய சிந்தனை முறையாக உள்ளது. ஒரு மேடையில பேச ஆரம்பிக்கும் போதே அவர்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறார். எதிர்நிலை என்கிறார். சிந்தனையின் எதிர்நிலை என்பது ஒரு வகையான குழி, ஒரு பள்ளம். அதிலிருந்து அவ்வளவு எளிதாக வெளியே போக முடியும். அதில் தொடங்கி இருந்தீங்களா, அதில் தான் நீங்கள் பயின்று இருந்தீர்கள் என்றால் வெளியே போக முடியாது. என்ன காரணம் என்று சொல்றாங்களா, எதை எதிர்க்கிறீர்களோ அதற்கு மேலாக உங்களால் செல்ல முடியும். நாத்திகத்துடைய மிகப்பெரிய சிக்கலே ஆத்திகத்தை விட பெரிதாக அதனால் ஆக முடியாது என்பார். ஏனென்றால் அது எதிர்நிலை. எதை எதிர்க்கிறீர்களோ அதற்கு இணையாகத்தான் உச்சக்கட்ட வளர்ச்சியில் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. ஆகவே தான் நேர்நிலை சிந்தனை என்று சொல்லி அதற்கு தான் முடிவில்லாத வளர்ச்சி. பாசிட்டிவ் சிந்தனை என்பது தன்னுடைய வழியை தானே உருவாக்கி கொண்டு போவது, வேறொன்றுக்கு எதிர்வினையாக இருப்பதல்ல, வேறொன்றை மறுத்து உருவாகுவதல்ல. அதனுடைய வேறு நிலையில், தொடக்க நிலையில் கூட அதற்கு முன் செல்லும் முந்தி சக்தி தான் இருக்குமே ஒழிய விலகி செல்லும் சக்தி இருக்காது. ஆகவே இன்னொன்றுக்கு எதிராக உருவாகக்கூடியது, இன்னொன்றை மறுத்து உருவாகக்கூடியது தன்னளவிலேயே ஒரு இரண்டாம் நிலை சிந்தனையாகத்தான் இருக்க முடியும். ஓஷோவுடைய சிந்தனை வழியாக பழகி வரும்போது இந்த எதிர்நிலை நமக்கு ஒரு பேட்டர்ன் உருவாக்குது. மூன்றாவதாக, விவாதங்களை மறுக்கக்கூடிய தன்மை ஓஷோவுடைய சிந்தனைகளுக்கு உண்டு. எண்ணி பாருங்கள், ஓஷோ
ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக மிக தீவிரமாக இந்திய சிந்தனை மையத்தில் இருந்திருக்கிறார். காந்திய சோசியலிசத்தை தொடங்கி எல்லா வகையான சிந்தனை முறைகளையும் மிக கடுமையாக மறுத்து பேசியிருக்கிறார், நிராகரித்திருக்கிறார். ஆனால் எந்த ஒரு சிந்தனை முறையுடனாவது ஓஷோ ஒரு உரையாடலை தொடங்கியிருக்கிறார். எந்த ஒரு மாற்று சிந்தனையுடன் ஒரு கான்வர்சேஷனை நடத்தியிருக்கிறார். சிந்தனையில அது ரொம்ப முக்கியமான அம்சம். 2 வகையான முரண் இயக்கங்கள் வழியாகத்தான் ஒரு சிந்தனை முன்னகர முடியும். ஒன்று அதற்கிணையான மாற்று சிந்தனை வழியாக. இது தீசிஸ் என்றால் அது ஆன்டி தீசிஸ். அதனுடைய உரையாடல் வழியாகத்தான், சிந்தசிஸ் வழியாகத்தான் அது முன்னகர முடியும். அதைத்தான் டயலெக்டிக்ஸ் என்று சொல்கிறார்கள், தமிழிலே முரண் இயக்கம் என்று சொல்கிறார்கள். ஒரு சிந்தனை தனக்கு இணையான சிந்தனையுடன் விவாதித்து அதிலிருந்து பெற்றுக்கொண்டு அதை மாற்றிக்கொண்டு முன்னகரும். இன்னொன்று தனக்குத்தானே முரண்பட்டு தனக்குள்ள ஒரு முரண் இயக்கத்தை உருவாக்கி தலைப்பிரட்டை தன்னுடைய வாளால் தன்னைத்தானே சவுக்கால் அடித்து முன்னகருது என்பது அழகான கவிதை வரி. தன்னை விமர்சனம் பண்ணி தன்னை முன்னேற்றி நடத்தி கொள்ளும். இந்த முரண் இயக்கம் முக்கியமானது. ஓஷோட சிந்தனைகளில் மிக முக்கியமான குறைபாடுகள் ஒன்று. யோசிச்சு பாருங்க திரும்ப. ஓஷோடைய மொத்த சிந்தனையுமே, ஓஷோடைய சிந்தனை செயல்பாடு அனைத்துமே எதிர்த்தரப்பை எள்ளி நகையாடுவதாகத்தான். எதிர்த்தரப்பை சிறுமை செய்ய அவர் தயங்கியதே கிடையாது. எதிர்த்தரப்பை அவதூறு செய்யவும் கீழ்மைப்படுத்தவும் கூட ஓஷோ எப்போதும் முயன்றிருக்கிறார். ஓஷோட உரைகளில் காந்தியத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்க பார்த்துதான் தெரியும். இந்த ஒரு அம்சம், இந்த 3வது அம்சம் இன்று வரைக்கும் ஓஷோயிஸ்டுகளுடைய பலவீனமாக நீடிக்கிறது. நண்பர்கள், இன்றைக்கு போய் சமூக வலைத்தளங்களில் பாருங்க, இப்ப போய் இந்தியாவுடைய எந்த சிந்தனை தரப்புல பாருங்க, ஒரு கருத்துக்கு எதிராக எல்லா தரப்பும் கருத்து சொல்லியிருக்கும். ஓஷோ தரப்புடைய கருத்து இருக்க, ஒரு விஷயத்துக்கு எதிராக எல்லா தரப்புடைய குரல் ஒலிக்கும் விவாதத்தில். ஓஷோ தரப்புடைய குரல் ஒலிக்கும், அது வேற எங்கோ தனியா ஒலிச்சு கொண்டு. இந்த 3 அம்சங்களும் ஓஷோ உடைய சிந்தனை பாணி உருவாக்கக்கூடிய. இந்த சிந்தனை பாணியை பற்றி ஏன் எப்படி சொல்றேன்னா, நாம் நினைப்பது போல நாம் அனைவரும் சுதந்திர சிந்தனையாளர்கள் அல்ல. நாம் அனைவருமே நமக்குரிய சிந்தனை பாணியை கொண்டவர்கள். மறுபடியும் ஓஷோவுடைய பாணியை பின்பற்றி ஒரு ஜோக் சொல்லதா இருந்தா, ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் லேட்டா வரான். வாசியார் கேட்கிறாரு, ஏன் லேட்டு? எங்க வீட்டு பசுவை காலைகிட்ட கொண்டு போக வேண்டியது, அதனால லேட்டு. உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியது தானே? சொல்லலாம் மேடம், ஆனா காலை தானே அதுக்கு பெஸ்ட். இந்த பேட்டர்ன் மனதுக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கு. நீங்க அதன்படி தான் சிந்திக்க முடியும். இந்த பேட்டர்ன் நமக்கு எங்க வந்திருக்கு? நம்ம அந்த பேட்டர்னை கவனிச்சிருக்க மாட்டோம். நாம இந்த வகையில தான் சிந்திப்போம். நமக்கு ஒரு சூட்டுகோல் சுட்டா மட்டும்தான் துண்டி அந்த பக்கம் போகும். நம்முடைய எல்லைகளை நம்ம கடக்க மாட்டோம். ஆஸ்திரேலியா சென்று போது என்று சொன்னார்கள். அங்க கிட்டத்தட்ட கன்னியாகுமரி ஜில்லா அளவுக்கு பெரிய பண்ணைகள் இருக்கு. 50,000 ஏக்கர், 1,00,000 ஏக்கர். அது முழுக்க மாடு வளர்க்குறாங்க. புல்வெளிகள் தான். உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியா ஆழம் இல்லாத மண்ணு கொண்டுதான், மரம் வராது, முழுக்க புல்வெளி. இந்த புல்வெளிகளை மாடுகளை வளர்க்க தொடங்கும் போது என்ன பண்ணுவாங்க என்றால், மின்சார வேலி அமைத்து அவர்கள் மின்சாரத்தை பாய்ச்சி விட்டுருப்பாங்க. அங்க மாடுகளை விட்டு வளர்ப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு மின்சாரத்தை நிறுத்தி விடுவாங்க. எந்த மாடும் அந்த மின்சார வேலியை தாண்டி போகாது. கொஞ்ச நாள் கழிஞ்சு அந்த வேலியே இல்லாம ஆயிடும். ஆனா சைக்காலஜிக்கலா எந்த மாடுமே அந்த வேலி இருந்த இடத்தை தாண்டி போகாது. ஆனா ஏதாவது ஒரு மாடு பயந்து அஞ்சி ஓடி தண்டிடுச்சுன்னா எல்லா மாடும் தாண்டிடும். அப்ப திருப்பி கொஞ்ச நாள் அங்கே எலக்ட்ரிசிட்டி அளிக்க வேண்டும். சிந்தனையில நம்முடைய எல்லைகள், நம்முடைய பேட்டர்ன்ஸ் நம்மளை அறியாமலே உருவாகிவிடும். அந்த பேட்டர்னுக்குள்ள தான் நம்ம திருப்பி திருப்பி யோசிப்போம். நாம் புத்தகம் ஏன் படிக்கணும்னு சொல்றோம்னா, ஏன் ஆசிரியர்களை தேடி சொல்ல போறோம்னா, புதிய சிந்தனை கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக அல்ல.
நாம் எப்படி யோசித்துக் கொண்டிருப்போம் அந்த பேட்டர்னை உடைத்து வேறொரு சாத்தியத்தை நமக்கு காட்டி தருவதற்காக. அதனால் தான் நல்ல ஆசிரியர்கள் யாருமே அன்பானவர்கள் அல்ல, நல்ல ஆசிரியர்கள் யாருமே இனிமையானவர்கள் அல்ல. நல்ல ஆசிரியர்கள் பெரும்பாலும் அவர்கள் போன பிறகுதான் நம்ம நேசிக்கப்படுகிறார்கள். அது என்னுடைய அனுபவம். ஊட்டி குளிரில் நித்யா என்னை வெளியே சிந்திக்க வைத்திருக்கிறார். புத்தகத்தை மூடிட்டு எழுந்திரிச்சு வெளியே போயிட்டு சொல்லியிருக்கிறார். என்னுடைய எழுத்தாளன் என்ற ஆணவத்தின் மேல் மிக அதிகமான அடி விழுந்த தருணங்களை நான் ஊட்டியில் என்னுடைய ஆசிரியர் முன்னால் அமர்ந்துதான் அடைந்திருக்கிறேன். இந்த என்ன பெரிய ஆளா என்று நானே சொல்லிக்கொண்டு கிளம்பி நாகர்கோவில் போன பிறகு இது ரொம்ப சீப்பா போயிடுச்சு, பரவாயில்ல என்ன அடுத்து 2 நாள் கழித்து திருப்பி போயிட்டு. ஏன்னா எனக்கு நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன், இந்த ட்ராக்ல இருந்து பக்கத்துக்கு கொண்டு வருவது ரொம்ப அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆகவேதான் ஓஷோ உருவாக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் குறித்த ஒரு கவனம் நமக்கு வேண்டும் சொல்லுங்க. அடுத்த கேள்வி, அப்படி என்றால் ஓஷோ அளித்த கொடை என்னவா இருக்கும்? ஓஷோ எதை இந்திய சிந்தனை முறைக்கு அளித்தார் என்று சொல்ல முடியும்? முதல் விஷயம், இப்படி யோசிச்சு பார்ப்போம். ஓஷோவை அறிமுகம் செய்யாத ஒருவர், வாழ்நாளில் ஒரு முறை கூட ஓஷோடைய ஒரு புத்தகத்தை படிக்காத ஒருவர், அவருடைய சிந்தனையில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இல்லாமல் செய்வது ஓஷோடைய கொடை. ஒருபோதும் ஓஷோவை வாசிக்காத ஒருவர், அப்படி பலரை நாம் பார்க்கலாம், பக்கத்து வீட்டில் இருப்பார். அவருடைய முதல் பிழை என்னவா இருக்குன்னா, சிந்திக்க வேண்டியது அடைய வேண்டியது அனைத்துமே ஏற்கனவே மரபில் இருக்கிறது நினைச்சு கொள்ள. முன்னோர்கள் முட்டாளர்கள் இல்லை, அங்க ஆரம்பிக்கும். அன்றைக்கே நம்ம ஆட்கள் யோசித்து வச்சிருக்காங்க சார், சயின்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்கு, வேதங்களில் ராக்கெட் இருக்கு, திருக்குறள்ல கொரோனாவுக்கு மருந்து இருக்கு, இப்படி ஆரம்பித்து அதனுடைய உச்சகட்டம் வரைக்கும் போகும். இனி நான் அல்லது எனக்கு பின்னால் வரக்கூடிய யோசிப்பு எதுவுமே இல்லை, எல்லாமே பின்னாலே இருக்கு. எந்த அளவுக்கு அவர் தீவிரமா இருக்காரோ அந்த அளவுக்கு பின்னால போவார். ஏன்னா கால் பின்னால திரும்பி இருக்கு. எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிறோ அந்த அளவுக்கு பின்னால போய் வேத காலத்தையும் தாண்டி பழங்குடி காலத்துக்கே போய் உட்கார்ந்து வாழக்கூடியவர்களாம் நம்ம சுற்றி இருக்கிறார். ஓஷோவுடைய அறிமுகம் இல்லாத ஒருவருடைய சிந்தனை இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோளாறாக இருப்பது அவ்வளவும் மரபில் இருக்கிறது. மரபிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியதுதான், மரபிலிருந்து மறுவிளக்க அளிக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை என்று நினைப்பார். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி யோசிக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை குறைந்து இருக்கிறது. இவ்வளவு கல்வி, இவ்வளவு அறிவியல் கல்வி, இவ்வளவு சிந்தனை, இவ்வளவு பத்திரிகை, இவ்வளவு வாரமலர் இணைப்புகள் எல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் மாறி இருப்பார் நினைத்தால். ஆனால் சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு பார்த்தால் பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் 90% பேரும் அந்த பழமைவாதிகளாக தான் இருக்காங்க. எல்லாமே பழமையில் இருக்கிறது. புதுசா ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பழைய நூலை எடுத்துக்கொண்டு அதற்கு உரையை அளிக்க வேண்டும். நீங்க ஒரு புதிய சமுதாய கருத்தை சொல்லணும்னா வள்ளுவர் அழகாக சொல்கிறார் என்று ஆரம்பிக்கணும். ஏன் வள்ளுவர் தீங்கு சொல்லக்கூடாதா? ஏன் மரபின் மைந்தன் முத்தையா சொல்லக்கூடாதா? வள்ளுவர் தான் சொல்லணுமா? வேதங்களுக்கு ஒரு உரை அளிக்கும்படியாகத்தான் அத்வைதத்துடைய நூல்களை எழுத முடியும் என்ற காலம் ஒரு காலத்தில் இருந்தது. சங்கரரை பற்றிய விமர்சனங்களை சொல்லக்கூடியவர்கள் ஒன்று சொல்வார்கள், சங்கரர் கூறிய பெரும்பாலான கருத்துக்கள் வேதத்துக்கு ஒப்பானவை அல்ல, ஆனால் வேதத்தை சுருதி என சொன்னால் ஒழிய சங்கருடைய தரப்பு நிறுவப்படாது என்பதனால் வேண்டுமென்று வேதத்தை மூலநூலாக சுருதியாக அவர் சொல்கிறார். ஏனென்றால் இந்திய சமூகம் ஏற்றுக்கொள்ளாது என்கிறார். இன்றைக்கு அந்த மனதில் இருந்தது. நீங்க மூல நூல்களை சொல்லணும், ஏற்கனவே முன்னோர் சொல்லியாச்சுன்னு சொல்லணும். ஒரு முன்னோர் சொன்னதை மறுக்கணும்னா இன்னொரு முன்னோர் சொன்னதை சொல்லணும். இதுதான் இந்திய சிந்தனை இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேக்க நிலை. பெரும்பாலும் இந்திய சிந்தனை முறையை இப்போது பார்க்கும்போது வள்ளுவர் கோட்டத்தை தேர் போலதான். சக்கரமெல்லாம் உண்டு, ஆனா அசையாது. காலாகாலம் முழுக்க அங்கதான் இருக்கும். இந்த வகையான ஆட்கள் தான் ஓஷோவுடைய எதிர்த்தரப்பா இருக்கக்கூடியது. அப்படி இருக்கிறவர்கள் என்பவர்கள் ஓஷோவுடைய செல்வாக்கு இல்லாதவர்கள். அவர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் நிறைந்த இடத்துல
மரபை நோக்கிய ஒரு நவீன பார்வையை, விமர்சன பார்வையை உருவாக்குறார் என்பது ஓஷோவுடைய மிக முக்கியமான முதல் கொடை. இரண்டாவதான கொடை என்பது தத்துவ சிந்தனை என்பதும் மெய்ஞானம் என்பதும் ஒழுக்கத்துடன் பின்னி பிணைந்தது என்கிற ஒரு மாயை. சுந்தரராமசாமி ஜோக் சொல்வார். மேரி கியூரிக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட போது அவருடைய தாய் மாமா ஒருத்தர் சொன்னாராம், என்ன நோபல் பரிசு வாங்கினா என்ன, அறுத்து கட்டுற பொண்ணு தானே, விதவை திருமணம் செய்து கொண்டவள் தானே, அப்போ அவளுக்கு நோபல் பரிசு கிடைச்சா என்ன? அப்போ ஒழுக்கம் தான் முக்கியம், பத்தினியா இருக்கிறது தான் முக்கியம். நோபல் பரிசுல அப்புறம் வரும் போகும், அதனால என்ன தமாஷா இருக்கலாம். ஆனா இந்த மனதில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. ஒரு சிந்தனையாளனை பற்றி ஒரு சின்ன ஒழுக்க அவதூறு கிளப்பினா போதும், அவனுடைய அத்தனை பக்தர்களும் மனம் உடைந்து போவார். உண்மையிலே ஒரு சிந்தனையாளனை கவிழ்க்கணும்னா அவன் சிந்தனை எதிர்கொள்ள வேண்டியதில்லை, அவன் மேல ஒழுக்க அவதூறு கிளப்பினா போதும். ஆச்சாரம் ஒழுக்கம் இரண்டும் சிந்தனைக்கு சமானமானதாக, சிந்தனைக்கு விட ஒருபடி மேலானதாக, சிந்தனைக்கான நிபந்தனையாக இந்திய மனம் நினைச்சிட்டு இன்றைக்கு அப்படிதான். மதிப்புக்குரிய ஒருவர் என்று நீங்க நினைக்கக்கூடியவர், நீங்க நினைக்கிற அதே ஒழுக்கத்தை அவரும் கொண்டிருக்கணும். ஒழுக்க மீறல் அல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒழுக்கம் கொண்டிருக்கணும். ஆனா ஓஷோ இந்திய மனத்தில் கற்பித்த ஒன்று அல்லது கற்பிக்க முயன்று தோற்ற ஒன்று, ஒழுக்கம் வேறு சிந்தனை வேறு. ஒழுக்கம் என்பது ஏன் சிந்தனையோட பிணைக்கப்பட்டிருக்குன்னா, அது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் நீ ஒழுங்கா இருக்கணும் முதல்ல சொல்றாங்க, அதன் பிறகு அதோட இணைத்து தான் அத்தனை தத்துவங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த தத்துவத்தோட நோக்கமே ஒரு குழந்தைய ஒழுங்கா இருக்க வைக்கிறதா என்று ஒரு சித்திரம் மனசுல உருவாகி, ஆகவே எப்படியோ நம்ம அறியாமலே நம்ம ஒழுக்கத்தை சிந்தனையை ஒன்றா நினைக்க ஆரம்பிச்சோம். சிந்தனைக்கு ஒழுக்கத்தை நிபந்தனை ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல சிந்தனை இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒழுங்கா இருந்தா போதும். ஒருவர் வாழ்நாள் முழுக்க வெறும் ஆச்சாரவாதம் பேசி, மானுட வெறுப்பு பேசி, ஆனா மிக சரியான ஒழுக்க ஆச்சார சில வாழ்ந்து மறைந்தால் நாம் அவருக்கு அவ்வளவு கௌரவத்தை கொடுக்கும், கடவுளுக்கு நிகராக இல்லையா? இது நம்முடைய இந்தியாவுடைய நீண்ட மரபுல வேரூன்றின ஒன்ற. அங்குதான் ஓஷோ வரார். ஓஷோட கொடை என்பது சாதாரண இல்லை. ஓஷோவை பார்க்கும்போது சில சமயங்கள்ல ஒரு மாபெரும் கல்பாறையில மண்டையை முட்டி உடைத்து கொண்டவர் என்ற எண்ணம் வராமல் இல்லை. ஏன்னா இவ்வளவு பெரிய மாறாத தன்மையோட அவர் மண்டையை கொண்டு வந்து முட்டி இருக்கிறார். அது வேற இது வேறன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆமாங்க வேறதான் என்று அவர் முன்னாடி உட்கார்ந்து சொல்லிட்டு வெளியே வந்து, அவர் பெரியவருங்க, அவர் அப்படி சொல்லுவார், அதெல்லாம் உண்மையா நம்ம எடுத்துக்க முடியுங்களா என்று நாம எப்படி இந்த பக்கம் வந்து அப்படிதான் நாம் ஒரு ஓஷோவை எதிர்கொண்டிருக்கோம். ஓஷோவை சந்திக்காத ஒருவர், சிந்தனையை சந்திக்காத ஒருவர் இந்த ஃபாலசியிலிருந்து, இந்த பிழை புரிதலில் இருந்து வெளிவர முடியும். மூன்றாவதாக ஓஷோவுடைய அறிமுகம் இல்லாத ஒருவன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிழை புரிதல் ஒன்று இருக்கு, ஃபாலசி ஒன்று இருக்கு. மூன்றாவது ஃபாலசி என்பது தத்துவம், ஞானம், இலக்கியம், இது மூன்றும் வேறு வேறு என்று நினைக்கக்கூடிய ஒரு ஃபாலசி. உண்மையில் அது இந்திய மரபில் இல்லை. கபீரை நீங்கள் கவிஞர் என்று சொல்வீர்களா, தத்துவ ஞானி என்று சொல்வீர்களா, அல்லது மெய்ஞானி என்று சொல்வீர்களா? வள்ளலாரை கவிஞர் என்று சொல்வீர்களா, தத்துவ ஞானி என்று சொல்வீர்களா, மெய்ஞானி என்று சொல்வீர்களா? மூன்று ஒன்றுதான். ஆனா நவீன சிந்தனை துறையில இது மூன்றையும் வேறு வேறாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு இருக்கு. யோசித்து பாருங்க, சென்ற 30-40 ஆண்டுகளில் இந்தியாவில் மெய்ஞானம் பேசின எத்தனை பேர் நவீன இலக்கியத்தை எங்காவது மேற்கோள் காட்டியிருக்கிறார்? இந்தியாவுடைய 50 ஆண்டுகளில் தத்துவமோ நவீன சிந்தனையோ பேசிய எத்தனை அறிஞர்கள் நவீன இலக்கியத்தை, உலக நவீன இலக்கியத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறார்? மிக குறைவு, எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. நேர்மாறாக ஜெய கிருஷ்ணமூர்த்தி கவிதை, இலக்கியம் போன்றவை தத்துவத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் எதிரானவை, மனமே கொடுப்பவை, கழிப்பை மட்டுமே அளிப்பவை என்று சொல்றார். அதை பிரிக்கிறார்.
ஓஷோ ஒருவர் தான். இந்த மூன்றும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளியில் நின்று பேசிய ஒரே மாபெரும் ஆளுமை. அந்த கொடை சாதாரணமானது. இந்த பக்கம் புத்தர் பத்தி, கிருஷ்ணர் பத்தி பேசுகிறார், அந்த பக்கம் சாக்ரட்டிஸ் பத்தி பேசுகிறார். அதே தீவிரத்தோடு நிகாஸ் கசன்சாக்கிஸுடைய சொர்பாதிகரை பத்தி பேசுகிறார். அதே தீவிரத்தோடு டாஸ்டாய்ஸ்கி பத்தி பேசுகிறார். இந்த மூன்றையும் ஒரு இடத்துல அவர் இணைக்கிறார். ஆனா அவர் இணைப்பார். நான் ஓஷோ ஹிஸ்டரியில் கேட்டேன், ஏங்க உங்கள் டாஸ்டாய்ஸ்கி பத்தி அவ்வளவு சொல்கிறாரு, நீங்க ஏதாவது படிச்சு பார்த்துருக்கீங்க? இல்லை, அது இலக்கியங்க, அதெல்லாம் நம்ம படிக்கிறது. நமக்கு வார்த்தை இதுதான், ஞானம் மட்டும்தான், குருஜீஃப் மட்டும்தான் நான் படிப்பேன் அவர் சொன்னது. ஆனால் அவர் குருஜீஃப் சொல்லக்கூடிய அதே முக்கியத்துவத்தோட அவர் கசன்சாக்கிஸ் பற்றி சொல்கிறாரு. அதே முக்கியத்துவத்தோட அவர் ஜேடி சாலிங்கர் பற்றி பேசுகிறாரு. ரெண்டையும் ஒரு இடத்துல வைத்தானே பேசுகிறார். ஏன் ரெண்டையும் மூன்று தத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் இலக்கியத்தையும் ஒரு புள்ளியில் சந்தித்து பேசுகிறார் என்பதை நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது. இந்திய சிந்தனையில அவருடைய கொடை என்பது அந்த இணைப்பை அவர் நிறுவ முயன்றார் என்பதுதான். அதனால்தான் இந்தியாவில் நவீன இலக்கியவாதிகளுக்கு ரொம்ப நெருக்கமானவராக ஓஷோ இருக்கிறார். தொடர்ந்து அவர்கிட்ட அவங்களுக்கு பேசுவதற்கு ஒரு இடம் இருக்கு. இது மூன்று தான் ஓஷோவுடைய முக்கியமான கொடை என்று நான் நினைக்கிறேன். ஓஷோ அல்லாதவர்களுக்கு இந்த இடைவெளி இருந்து கொண்டே இருக்கு. அவங்களுடைய சிந்தனையில் இவ்வளவு பெரிய அகழி இருந்து கொண்டே இருக்கு. இதை தாண்டி வர முடியாது. ஓஷோ ஏன் இலக்கியத்தை சொல்கிறார் என்பது முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் மெய்ஞானத்தை உணர்ந்தவர்கள், ஞானிகள் தத்துவத்தை கையில் எடுப்பார்? ஏன்னா மெய்ஞானத்தை அவர்களுக்கு தத்துவத்தை கொண்டுதான் விளக்க முடியும். மெய்ஞானம் என்று அவர் உணர்வதை ஒரு வகையான டெஃபினிஷன் அவர்கள் சொல்லிட முடியும். ஆனால் அதை விளக்க வேண்டும் என்றால், இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டும் என்றால் அவங்க தத்துவத்தை கையில் எடுத்தார். ஆகவேதான் இலக்கியம் தேவையில்லை என்று சொன்ன ஜெயகிருஷ்ணமூர்த்தி தத்துவம் தேவையில்லை என்று சொல்லல. தத்துவத்தை மறுக்கிறார். ஆனால் அவர் ஒரு தத்துவ மொழியில தான் பேசுகிறார். அவ்வளவு உரைகளையும் தத்துவமாக தான் முன்வைத்திருக்கார். தத்துவ ஞானியாக தான் அறியப்படுகிறார். என்றால் ஞானி வாய் திறந்தால் அது தத்துவமாக தான் பேச முடியும். அப்போ ஒரு ஞானிக்கு இந்த ஞானம், அது வெளிப்படக்கூடிய தத்துவம் இரண்டின் மேல் ஒரு ஆழ்ந்த ஐயம் இருக்கும் என்றால், அதோட ரெலவன்ஸ் பற்றி ஒரு ஐயம் இருக்கும் என்றால் மட்டும்தான் இலக்கியத்துக்குள்ள வருவான். இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சப்வர்ஷன் ஒன்று இருக்கு. இது பொருளை நான் எந்த அளவுக்கு தொடர்புறுத்துகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே முடிந்தவரைக்கும் அதை விளக்க முயற்சிக்கிறேன். தத்துவத்தையோ மெய்ஞானத்தையோ படிக்கக்கூடியவர்கள் ஒரு கம்ஃபர்ட் சோனில், ஒரு வசதியான இடத்துல இருக்கிறார். அது அவர்களை நிலை குலைய வைப்பதில்லை, அவங்களை பதற்றப்புற வைப்பதில்லை, அமைதியை இழக்க செய்வதில்லை. ஆகவேதான் தத்துவமும் ஆன்மீகம் பேசக்கூடிய இடத்துல 60 வயதுக்கு மேல் சுகர், பிரஷர் எல்லாம் இந்த ஆட்கள் அதிகம் வந்து உட்கார்றாங்க. ஏன்னா இதுக்கு மேல் அதிர்ச்சியெல்லாம் என்னால் தாங்க முடியாது. ஆகவே ஸ்மூத்தாக போற வழிக்கு புண்ணியம் தேடி தருவதாக ஒன்றை சொல் என்று அவள் தத்துவ ஞானியை கேட்கிறார். ஆனா இலக்கியம் அப்படி கிடையாது. இலக்கியத்தில் ஒரு கவிழ்ப்பு இருக்கு, ஒரு சப்வர்ஷன் ஒன்று இருக்கு. நீங்க எதை நம்பிட்டு இருக்கிறீங்களோ அது உண்மை இல்லை என்று இலக்கியம் சொல்லு. நீங்க எதை ஆழ்ந்து நம்புகிறீங்களோ அது உண்மை தானா என்கிற ஐயத்தை உருவாக்கும். இலக்கியம் அமைதியின்மையை உருவாக்கும். கிரியேட்டிவான படைப்புக்கு கொண்ட அமைதியின்மை, கிரியேட்டிவ் ரெஸ்ட்லெஸ்னஸை தான் இலக்கியம் உருவாக்கும். ஆகவேதான் பொதுவாக ஆன்மீக ஆர்வம் கொண்டவர்கள் பெரும்பாலானவர்கள் இலக்கியம் படிப்பது. நானும் தொடர்ந்து பார்த்துட்டே நவீன ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவர்கள், தியானம், யோகம் போன்றவற்றை பயில்பவர்கள் நவீன இலக்கியம் பற்றி வரவே மாட்டாங்க. வேணாங்க, அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸை கொடுக்குது, மன அமைதி இல்லாமல் பண்ணிடுது. அந்த மன அமைதி எதிலிருந்து வருதுன்னா, அமைதி இழக்க செய்யக்கூடிய அடிப்படை கேள்விகளை நீங்கள் சந்திக்காமல் இருக்கும்போது வரக்கூடிய அமைதி, அந்த அமைதியின்மை இலக்கியம் உருவாக்கும். அப்ப சங்கடமான கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு மாணவனை வெளியே அனுப்பிவிட்டு வகுப்படுத்தக்கூடிய ஆசிரியர் போல இருக்கிறார்கள் பழைய ஞானி. ஒரு அரங்கிலே
ஒரு இலக்கியவாதி உட்கார்ந்திருந்தால், ஒரு தத்துவ ஞானி பேசினான் என்றால், அந்த தத்துவ ஞானியுடைய மொத்த ஒருங்கிணைவை தகர்க்கக்கூடிய, ஒரு கேள்வி கேட்கக்கூடிய தன்மை அந்த எழுத்தாளர்கிட்ட இருக்கும், அந்த கலைஞர்கிட்ட இருக்கும். ஆகவேதான் நீங்க டாஸ்டால்ஸ்கியை உள்ள வைத்துக் கொண்டு தத்துவம் பேச முடியாது, செக்காவை உள்ள வைத்துக் கொண்டு தத்துவம் பேச முடியாது. வசதி அவரை வெளியே அனுப்பிவிட்டு தத்துவம் பேசும். அத்தனை முக்கியமான தத்துவ ஞானிகளும், குறிப்பாக இந்திய தத்துவ ஞானிகள், இலக்கியத்தை, குறிப்பாக நவீன இலக்கியத்தை வெளியே அனுப்பிவிட்டு தத்துவத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். வந்து வகுப்பிலே உட்கார், உன்னையும் உட்கார வைத்து பேச முடியுமா என்று பார்க்கிறேன் என்று முயன்றவர் ஓஷோ. ஓஷோவுடைய முதன்மையான கொடை அது. என்ன துரதிர்ஷ்டம் என்றால், ஓஷோவை தொடர்ந்து வந்த எவருமே இலக்கியத்தை மரபுள்ள விடவில்லை. ஓஷோவுடைய மரபிலிருந்து டாஸ்டால்ஸ்கி பற்றி ஒரு நல்ல விமர்சன கட்டுரை இந்திய கருக்கு எழுதப்பட்டது. ஓஷோவுக்கு பின் சோர்பாதி கிரீக் பற்றி ஒரு நல்ல கட்டுரை ஓஷோவை பின்பற்ற பெற்றோர்களால் எழுதப்பட்டது. ஏன்? அவர்கள் திரும்பவும் ஓஷோவை ஒரு அடையாளமாக்குகிறார்கள், ஒரு ஞானி ஆக்குகிறார்கள். அந்த ஞானியுடைய அவையில் தேவையில்லை என்று டாஸ்டால்ஸ்கியை வெளியே போக சொல்லிவிடுகிறார், செக்காவை வெளியே அனுப்பிவிடுகிறார். இதுதான் ஓஷோவுடைய கொடை. இந்த உச்சம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்தியாவுடைய நீண்ட மரபில் ஒரு விட்டு போன ஒரு கண்ணி, இலக்கியமும் ஆன்மீகமும் மெய்ஞானமும் ஒன்றாகக்கூடிய ஒரு தருணம். அற்புதமான பக்தி இலக்கிய காலகட்டத்துக்கு பிறகு ஓஷோட நடக்குது. பக்தி இலக்கியம் சொல்லும் போது அது ஆல்ரெடி மெய்ஞானம் தானே நினைப்பீங்க. ஆனால் நம்மாழ்வார் என்ற கவிஞர் தான் நம்முடைய ஆன்மீகத்தில் உச்சம் அமைத்திருக்கிறோம். சமீபத்தில் தென் தமிழகத்தில் போன போது இதை பற்றி நான் பேசிக் கொண்டிருந்தேன். ராய் மார்க்சம் என்ற அமெரிக்க பிரிட்டிஷ் கோயிலில் கூட்டிட்டு போனேன். இது யார் என்றார். இது ஆண்டாள். அந்த பக்கம் இது யார்? இது நம்மாழ்வார். அவர் யார்? கவிஞர். அவர் அப்படி நின்றுட்டார். இவ்வளவு கவிஞர்களுக்கெல்லாம் சில கோயிலில் கற்பகிரகத்தில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு பண்பாடு இறங்கி இல்லை அப்படின்னா, கற்பகிரகத்தில் கவிஞர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பண்பாடு இருந்தது. தத்துவவாதத்திலிருந்து கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் வெளியே அனுப்பக்கூடிய ஒரு காலகட்டம் 60 ஆண்டு 100 ஆண்டுகளாக இருக்கிறது. ஓஷோ அதற்கு விதிவிலக்கு. ஆகவேதான் ஓஷோவுடைய கொடை என்ன என்று கேட்டால் இந்த மூன்றை நான் திருக்கி சொல்வேன். இந்த உரை இப்போதுதான் ஒரு வகையாக என்ன சொல்லணுங்கிற ஒரு தொகுப்பை தான் இதுவரை கொடுத்திருக்கேன். எப்படி உரையை தொடங்கவிருக்கிறேன் என்றுதான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறேன். பலர் புன்னகைப்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் பொதுவாக என்னுடைய நாவல்களில் முதல் அத்தியாயத்தை பெரும்பாலானவர்கள் படிக்க முடியாதபடி எழுதுவது என்னுடைய வழக்கம். அதை படித்த பிறகு 2வது அத்தியாயத்தை படிக்கக்கூடியவர் படித்தால் போதும் என்பதுதான். நந்தியை வாசலுக்கு நேராக உட்கார வைப்பது ஒரு கலை கோட்பாடாகவே நான் கொண்டிருக்கிறேன். ஆகவே இவ்வளவு குழப்பமான அல்லது தீவிரமான ஒரு அறிமுகத்துக்கு பிறகு நான் ஓஷோவுக்கு செல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த உரையை ஆற்றுகிறேன்? யாருக்காக? முதன்மையாக பொது வாசகர்களுக்காக. ஓஷோ பற்றி சின்ன அறிமுகங்கள், குட்டி கட்டுரைகள், ஓஷோ பற்றின மேற்கோள்கள், அவ்வப்போது யாராவது ஓஷோ பற்றி சொல்லக்கூடிய வரிகள் வழியாகவே அறிந்திருக்கக்கூடிய இலக்கியம், அரசியல், சமூகவியல் படிக்கக்கூடிய பொது வாசகர்களுக்கு இவரை எப்படி புரிந்து கொள்வது, எங்கே நிறுத்துவது, எங்கே அவர்களிருந்து தொடங்குவது என்று ஒரு அறிமுகத்தை அளிப்பதற்காக இந்த உரையை முதன்மையாக ஆற்றுகிறேன். 2வதாக ஆன்மீகமான தேட்டம் கொண்டு மரபார்ந்த ஆன்மீகத்திலிருந்து வெளியே வந்து வேறு வகையான ஆன்மீகத்தை நோக்கி செல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓஷோவுக்கு செல்லக்கூடிய ஒரு வழியை துலக்குவது என்பது இந்த உரையுடைய நோக்கம். 3வதாக இந்திய சிந்தனை முறையை, இந்திய மெய்ஞான முறையை ஒட்டுமொத்தமாக வகுத்துக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முயற்சி செல்லக்கூடிய சிலர் இருக்கிறார். இந்த மாபெரும் பரப்பில் ஓஷோ என்கிற இந்த மனிதரை எங்கு கொண்டு வைப்பது, அவரை எங்கு பொருத்துவது, அவருடைய முன் தொடர்ச்சி என்ன, அவருடைய சமகாலம் என்ன, அவருடைய எதிர்காலம் என்ன, அவருடைய பின்தொடர்ச்சி என்ன என்பதை வரையறுக்க முடியுமா என்று பார்க்கிறேன். இதில் இந்த உரை ஆற்றுவதற்கு என்னுடைய தகுதி என்ன என்பதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். என்னுடைய தகுதி என்ன என்று கேட்டீங்கன்னா, முதல் தகுதி
ஓஷோவுடைய மைய பேசுபொருளான இலக்கியத்தை சார்ந்தவர். நான் ஒரு இலக்கியவாதி. இன்று ஓஷோ இருந்திருந்தார், அவரால் மேற்கோள் காட்டப்படுத்தவை கொண்டே இருக்கிறேன். நான் என்னை காஸ்டாவ்ஸ்கியை விட்டு ஒரு படி கீழானவனாக நினைக்கிறேன். இந்த உலகத்தில் இன்று எழுதி கொண்டிருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 10 எழுத்தாளர்கள் எனக்கு நிகரானவர்களாக இருப்பார். தத்துவம் என்று பார்த்தால் தத்துவத்துடைய மாணவன், இந்தியாவின் தலை சிறந்த தத்துவ ஞானி என்று சொல்லப்பட தூக்கிய ஒருவருடைய மாணவன், ஒரு குறிப்பிட்ட தத்துவ சிந்தனை மரபுடைய தொடர்ச்சி என அடையாளப்பட்டுக் கொள்வார். அந்த எல்லைக்குள் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். அதற்கு மேல் எதை கோர மாட்டேன். ஆன்மீகம் என்று பார்த்தால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக தேடல் கொண்டவனாக அலைந்து திரிந்து ஆசிரியர்களை கண்டடைந்தவன், ஒரு யோக சாதகன் என்ற அளவில் இந்த உரையை ஆற்றுகிறார். ஓஷோவுடைய 3 முகங்கள், இலக்கியம், தத்துவம், ஆன்மீகம் என்ற 3 என்னுடைய தகுதி என்பது இதுதான். இதற்கு அப்பால் இன்னொரு கேள்வி இருக்கிறது. எந்த மரபில் இருந்து கொண்டு இந்த உரையை ஆற்றுகிறேன்? எந்த மரபில் இருந்து? அதாவது ஓஷோவுடைய மாணவனா, ஓஷோவுடைய மரபை சேர்ந்தவனா நான் என்று கேட்டால் இல்லை என்று நான் சொல்றேன். நான் இந்த மேடையில் நித்திய சைதன்யதியுடைய மாணவனாக என்றுதான் பேசுகிறேன். அத்வைத மரபை சார்ந்தவனா என்றுதான் பேசுகிறேன். ஆனால் அத்வைத மரபை சார்ந்தவனாய் ஒருவனுக்கு ஓஷோவை பற்றி பேசுவதற்கான இடம் இருக்கிறதா என்று அடுத்த கேள்வி. அத்வைதத்துக்கு ஒரு வேடிக்கையாக நித்திய சைதன்யதி சொன்னது போல அது ரப்பர் எண்ணெய். ரப்பர் கொட்டையிலிருந்து எண்ணெய் எடுப்பாங்க. அதற்கு நிறம், மனம், குணம் எதுவுமே கிடையாது. அதை எதிலும் சேர்க்கலாம். நாம் அனைவரும் சாப்பிடக்கூடிய தூய்மையான ரிஃபைன்டு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே ரப்பர் எண்ணெய் தான். அத்வைதம் அதுதான். நீங்கள் எந்த சத்துவ சிந்தனையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு பெரும்பகுதி அத்வைதமாகத்தான். ஏனென்றால் அத்வைதம் என்பது அடிப்படையில் தத்துவ கொள்கை அல்ல, அது ஒரு தரிசனம் தான். அது ஒரு ஒருமை தரிசனம் தான். வேதாந்தம் என்று அதை சொல்கிறார்கள். இரண்டின்மை, பிளவின்மை என்கிற ஒரு தரிசனம் தான், ஒரு முழுமை தரிசனம். ஆங்கிலத்திலே அதை அப்சல்யூட்டிசம் என்று சொல்வார்கள். அந்த தரிசனத்தை விளக்கும் பொருட்டு உருவானது அதனுடைய தத்துவ கருவிகள் அனைத்துமே. அதை மறுப்பொருளிடம் விவாதிக்கும் பொருட்டு, அதை ஐயப்படுவர்களிடம் விளக்கும் பொருட்டு, அதை உலகியலில் வைத்து புரிந்து கொள்ள முயல்பவர்களுக்கு விளக்கம் அளிக்கும் பொருட்டும் உருவானது அதனுடைய தத்துவம். இந்த தத்துவவாதத்தில் அத்வைதம் அத்தனை சிந்தனை முறைகளையும் தான் எடுத்துக்கொள்வது. அதனோடு உரையாடாத எந்த சிந்தனையும் இருக்க முடியாது. பௌத்த சிந்தனைகள் தான் சங்கருடைய சிந்தனைகளை பெருமளவு உதவின. சாங்கிய தரிசனம் பெருமளவுக்கு கிருஷ்ணனுடைய கீதையில் இருக்கிறது. அத்தனை சிந்தனை முறைகளையும் தான் இழுத்துக்கொண்டு தான் சொல்ல வருவதை பேசக்கூடிய ஒரு தன்மை அத்வைதத்திற்கு உண்டு. ஆகவே ஒரு அத்வைதி அறிவியலை எடுத்துக்கொண்டு கூட பேசலாம், ஓஷோவை எடுத்துக்கொண்டு பேசலாம். ஓஷோவை பற்றி விமர்சனத்தை இந்த நிலைப்பாட்டில் கொண்டு அவர் சொல்லலாம். அதற்கு மேல் ஓஷோவுடன் ஒரு அத்வைதிக்கான உரையாடலுக்கான ஒரு மைய இடம் ஒன்று இருக்கிறது. ஓஷோ கீதையை பற்றி எழுதிய மாபெரும் உரை அத்வைதத்துக்கும் அவருக்குமான ஒரு பாதையை திறக்கக்கூடிய. அத்வைத்தை அவர் எப்படி பார்க்கிறார், அதை எப்படி அத்வைதம் பார்க்க என்பதற்கான ஒரு விளக்கம் அந்த நூலிலே இருக்கிறது. ஆகவே இந்த நிலைப்பாடில் இருந்து கொண்டு ஓஷோவை பற்றிய ஒரு சித்திரத்தை அளிக்கலாம் நினைக்கிறேன்.